தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கோகோனட் ஆயில், sesame oil, neem oil, castor oil and fenugreek powder, onions, curry leaves and sesame seeds. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து பற்ற வச்சுட்டு அடுப்பு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட யூஸஸ் என்னென்னு நான் வந்து ஒரு சின்னதாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீம் ஆயில். ஸோ நீம் ஆயில் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா தலையில் இருக்க இச்சினஸ் எல்லாமே நமக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்காக நம்ம நீம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ்டர் ஆயில். ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் செசமி ஆயில். இதுவுமே வந்து ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் வந்து ஹேர்க்கும் அண்ட் ஹெட்டுக்கும் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். நம்ம பாடி வந்து கூலிங்காக வச்சுக்கும். ஸோ இது எல்லா ஆயில்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனியன்ஸ் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆனியன்ஸ் வந்து லைஸ் இருந்துச்சுன்னா போயிடும். அண்ட் டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதுக்கும் வந்து ட்ரீட் பண்ணும். இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக கொதிச்சு வரும். ஸோ இப்போ வந்து அதில் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபெனுக்ரிக் சீட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செசமே சீட்ஸ் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்குமே அதை ட்ரீட் பண்ணணும் நம்ம ஆயில் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாமே நிறையா வரும். ஸோ போக போக இது அப்படியே குறைஞ்சிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பபிள்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னுமே வந்து குறையணும். ஸோ அப்போ தான் வந்து அதில் இருக்க எல்லாமே வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்தாலே போதும். ஸோ இப்போ எல்லா பபிள்ஸுமே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இறக்கி வச்சிட்டேன். ஸோ இறக்கி வச்சதுக்கப்புறமா ஒரு ஓவர் நைட் வந்து மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா 3 to 5 hours வந்து ஊற வச்சா போதும். ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு ஃபனல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லா ஆயில்ஸுமே வந்து கரெக்டாக வேஸ்ட் ஆகாமல் போகும். ஸோ இப்போ வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு ஸோ அது மேலே நம்ம எல்லாமே நம்ம போட்டு ட்ரைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே அந்த இது மேலே போட்டுருவேன். ஸோ எல்லாத்தையுமே அதில் வந்து ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி காட்டன் துணி வைக்கும் போது ஈஸியாக வந்து வந்துடும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே முடிச்சு போட்டு அப்படியே வச்சுருங்க. ஸோ இது வந்து அப்படியே ஓவர் நைட் அப்படியே ட்ரைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரைன் ஆகி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி புளியும் போது எந்த ஒரு ஆயிலுமே வராமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ இதை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நானே இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஹேர் ஆயில் இருக்குன்னா அது ஈஸியாக வந்து போகணும் அப்படின்னா நம்ம மசாஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது நம்ம மசாஜ் பண்ணோம்னா ஈஸியாகவே அந்த ஹேர் வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்குள்ளே போகும். ஸோ உங்களுக்கு எல்லா ஒரு நரிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். அந்த எல்லா பொருளோட யூஸஸுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஸ்கேல்ப்புக்கு அண்ட் ஹேருக்கு ஸோ இப்போ நான் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து மசாஜ். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் பை பை ஃப்ரம் சைலி கிரியேஷன்.